இங்கே பாரு அஞ்சலி, நீ என்னை நம்பி வந்துட்ட. என்ன ஆனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். பேசலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். யாரும் ஒத்துக்கலைன்னா நான் இப்போவே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக இருக்க போகிற. ஐ ப்ராமிஸ். நான் உன்னை பார்க்காம இருந்துக்கலாமே, ஏன் என் கூட வந்து பேசினேன், ஏன் என்ன லவ் பண்ண? இப்போ என் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக வந்து இங்கே ஏன் இருக்கேன்னு எனக்கு உண்மையாக தெரியல. ஆனால் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். உண்மையாகவே என்னால் முடியல. என்னை ஏதாவது பண்ணி என்னை சாகடிச்சிடாச்சு. என்னால் முடியல. லூசாடி, நீ சாவறதுக்காகவா என் கூட வந்திருக்க? இப்போவே சொல்கிறேன் அஞ்சலி, உனக்கு உங்கள் அப்பா கூட உன் குடும்பத்தோடு இருக்கணும்னா இப்போவே நீ என்னை விட்டு போகலாம். இல்லை உங்கள் அப்பா அம்மா பார்த்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கணும்னாலும் நான் விட்டுறேன். தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாத, என்னால் தாங்கிக்க முடியல. சாரிப்பா, நீங்கள் என்ன புரிஞ்சிக்கல, நீங்கள் என்ன நம்பவும் இல்லை. இப்போ அவங்க எல்லாரையும் விட்டுட்டு போகிறேன்ப்பா. என் வாழ்க்கையில் நான் நல்லா இருப்பேன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக என்ன ஒரு நாள் நீங்கள் ஏற்றுப்பீங்க. அஞ்சலி அழாத, அஞ்சலி அழாதடி, எனக்காக ப்ளீஸ். கிளம்ப வச்சு நம்ம லைஃப்பை இப்போவே ஆரம்பிக்கலாம். உங்கள் வீட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு போ. கண்டிப்பாக ஒன்று நான் நல்லா பார்த்துப்பேன். இப்போவே சொல்லு, இன்றைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்லை ஊருக்கு போகலாமா? என்ன உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போச்சு. அட்லீஸ்ட் உன் அம்மா விருப்பத்தோடு நம்ம கல்யாணம் நடக்கட்டும். ஆனால் உன் வீட்டில் உன் தங்கச்சி இருக்கா. இந்த நிலமையில நான் எப்படி வருவேன்? எனக்கு தயக்கமாக இருக்குது. நீ என்னை நம்பி வந்துட்டடி, இனிமேல் எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன். கவலைப்படாத. கிளம்பு. உன்னோட சர்டிஃபிகேட், உன் டாக்குமெண்ட் மட்டும் எடுத்துகிட்டு வா. மற்றபடி நீ எதுவும் எடுத்துகிட்டு வர வேண்டாம். ஐ லவ் யூ அச்சு. ஐ லவ் யூ. ஐ ரியலி ரியலி லவ் யூ. ஒப்பனை ஏதும் இல்ல உனை விட்டெங்கு சென்றிடும். ஏய், பார்த்து போ, தெரியாது அப்படி வந்து இடிக்கிற. முதல்ல ஒன்றை யார் தூக்க சொன்னா? கையெடு, நானே பார்த்துக்கிறேன். இல்லை என்ன சொல்லணும், ஒழுங்காக பார்த்து போகாமல் இவமால போய் இடிச்சிட்டோமே. சே. ஹலோ, என்ன இங்கே ஓடுது? என்ன அந்த பொண்ணை அப்படி தூக்கிட்டு இருக்க? உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? க்யூட்டாக இருக்கால, அதான் தூக்கிட்டேன். சும்மா சொன்னேன். இந்த பொண்ணு தெரியாமல் வந்து என்னை இடிச்சு கீழே வந்துட்டா, அதான் ஹெல்ப் பண்ணேன். நான் கூட பயந்துட்டேன், என்னடா நம்மளை விட்டு வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசுகிறானேன்னு சொல்லிட்டு. வா வா, உனக்கு கடைசி வரைக்கும் நான் தான். உன்னை கமிட்டாக விட்டுருவேனா நான்? நீ வேற, இந்த கமிட்டடாக பார்க்குறதுக்கே கிரிஞ்சாக இருக்குது, இதில் நான் வேற அதை பண்ணுவேண்ணா. வா ஸ்ருதி, போகலாம். நீ நீ என்ன இப்போ கலாச்சிட்டு தானே இருக்க? எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்காத. சும்மா என் பேர் அதுவாக இருக்கிறதுனால உன்னை மன்னிச்சு விடுறேன். கிளாஸுக்கு டைம் ஆச்சு, போகலாம். நீ அங்கே பார்த்தது போதும். மக்களே, இன்னும் வீட்டுக்கு போகலையாம்மா? என்ன பண்ணிட்டு இருக்க இங்கே தனியா? இல்லைப்பா, பஸ்ஸுக்காக தான் நின்றுட்டு இருக்கேன், இன்னும் வரவே இல்லை. அப்பா கூட வாம்மா. அப்பா போகிற வழியில் அப்படியே விட்டு போகிறேன், தனியாக வேற நிற்கிறேன். அப்பா ப்ளீஸ்ப்பா, ரொம்ப பசிக்குது, பேக்கரியில் எதாவது வாங்கி தரீங்களா? உங்களுக்கு வாங்கி தராம எங்கடா? தம்பி எங்க? தம்பி உன் கூட வரலையா? அந்த லூசு பையன் எங்கே போனான்னு எனக்கு தெரியாதுப்பா. நான் இனிமேல் தனியாகவே வந்துக்கிறேன். சரிம்மா, சரி வாடா, நம்ம வீட்டுக்கு போகலாம். தம்பி, ஒரு எக் பஃப், ஒரு டீ எடுத்துட்டு வாப்பா. அப்பா அப்பா, அப்படியே ஒரு குலாப் ஜாமுன் வாங்கிட்டாங்கப்பா. அப்படியே இன்னும் 2 சிக்கன் பஃப்பும் ஒரு சமோசாவும் எடுத்துட்டு வாப்பா. அப்படியே குலாப் ஜாமுனும் கொண்டு வா, சரியா? சீக்கிரம் கொண்டு வா, நேரம் ஆகுது. அப்பா நான் அவ்வளோலாம் சாப்பிட மாட்டேனேப்பா. உனக்கு இல்லை மக்களே, அம்மாவுக்கு தம்பிக்கு தான் வாங்கி எடுத்துட்டு போகிறேன். உனக்கு இன்னும் ஏதாவது வேணும்னாலும் சொல்லு, அப்பா இங்கேயே வாங்கி தரேன். அப்புறம் வீட்டில் போய் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. பா தம்பி, பாரு, பார்த்துட்டே நிற்காத, சீக்கிரமாக போய் கொண்டு வா, சரியா? அப்பா எனக்கு இந்த ஸ்கூலே பிடிக்கலப்பா. எல்லாரும் ரொம்ப சண்டை போடுற மாதிரியே இருக்கு, யாரும் என் கூட சரியாகவே பேசுறது இல்லைப்பா. சீக்கிரமாக அந்த ஸ்கூலை முடிச்சு எப்படா வெளியே வருவான்னு இருக்குப்பா. அப்படிலாம் சொல்லாதடா அனு, நல்லா படிக்கணும்டா. அப்பா உனக்காக தான் விடிய விடிய கஷ்டப்படுறேன், அம்மாவும் உனக்காக தானே கஷ்டப்படுறா. நீ தானடா புரிஞ்சு படிக்கணும். அப்பாவுக்கு விவசாயத்தை தவிர எதுவுமே தெரியாதுடா. நீயாவது படிச்சு பெரிய ஆள் ஆகணும், இதுதான் என் கனவு. அப்பா சென்டிமெண்ட்டு போடாதீங்கப்பா. சும்மா சொன்னேன், நான் படிக்க மாட்டேன்னு நீங்கள் சொன்னேன். எப்படியாவது படித்து நல்ல நிலைமைக்கு போகணும் தானே நானும் படிச்சிட்ருக்கேன். அந்த தான் எனக்கு மட்டும் ஏன்ப்பா வர மாட்டேங்குது? நானும் தானேப்பா படிக்கிறேன்.
என்னப்பா சத்தம் மட்டும் தான் கேக்குது, ஆளை காணு. இந்த ஜான் இப்ப தெரியணும் பாருங்க சார், எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். எப்பா போதும் போதும், நீ குதிச்சு காட்டினதுலாம் போதும். பில் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லு. ஓகே சார், ஓகே சார், இதோ கொண்டு வரேன். அனு சீக்கிரம் சாப்பிடுமா, எல்லா வேலையும் அப்படியே கிடக்குது, அப்படியே விட்டு வந்துட்டேன். சீக்கிரம் சீக்கிரம். சரிப்பா சாப்பிட்றேன். என்னங்க சார் பில்லு? என்னப்பா காசு, மீதி காசுன்னா நீயே எடுத்துக்கோ. இதுவே மீதி காசு தான், இதுல இது வேற எடுத்துக்கணுமா? சரிங்க. அம்மா இங்க பாருமா, நான் இன்னும் வாங்கி வந்திருக்கேன்னு. அடியே இங்க பாத்தியா, நம்ம வச்சு எல்லா செடியும் நல்லா காய்ச்சிருக்குடி. ஆமாம்மா, எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு. எல்லாம் நீ பார்த்துக்கிறத வச்சு தான், நல்லா தான் பார்த்துக்கிறேன். ஆனால் எனக்கு தான் இதை வச்சு எதுவும் செஞ்சு போட மாட்டேன். எப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு இல்லைன்றா பாருங்களேன். அடியே அனு, நீ கையில் வச்சிருக்கிற முதல்ல எனக்கு குடுடி, அப்புறமா நீ கதை பேசு. தூர ஓடல, உனக்கு ஒன்றும் கொடுக்கல, இது எனக்கும் அம்மாவுக்கும். அது ஒன்றும் இல்லை செல்வி, வேலை விஷயமா வெளியே வந்தேன். அப்படியே புள்ள பஸ் ஸ்டாண்டில் தனியாக நின்றுந்தா, அதான் கூப்பிட்டு வந்து விடுவோமேனு கூப்பிட்டு வந்துட்டேன். சரிங்க சரிங்க, வேலை ஏதாவது இருந்தால் சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க. கொஞ்சம் வெளியே போகிற வேலைலாம் இருக்குது, அதையும் முடிப்போம். சரி செல்வராணி, நீ போய் கறி குழம்பும் இட்லியும் செஞ்சு வை. நான் ராத்திரிக்கு சீக்கிரமாக வரேன், வெளியே வேற போக வேண்டியது இருக்கு. என்ன ராணி அக்கா உயரமாக உட்காந்த மாதிரி இருக்கு? என்ன எல்லாம் கூட்டமாக வந்திருக்கீங்க? அக்கா சும்மாக்கா, நீங்கள் வேற போய் டீ போட்டு கடிக்கிறதுக்கு எதுனா கொண்டு வாங்க. அது ஒன்றும் இல்லை ராணி, என் பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கானா, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர போகிறேன்னு சொல்கிறான். ஒன்றும் புரியல, அதான் என்ன ஏதுன்னு பேசலான்னு வந்தேன். யாத்தே என்னக்கா சொல்கிறீங்க? ஐயோ. சரி, ஆளுக்கு ஆளுக்கு ஷாக் ஆகிட்டே இருந்தா ஒன்றும் நடக்கிற கதை கிடையாது. அந்த பொண்ணு கூப்பிட்டு வர சொல்லுங்க, பார்த்து பேசி கல்யாணம் பண்ணி வைப்போம். ஆமாம் சின்ன பொண்ணு, எனக்கு ஒன்றும் புரியல. இந்த மனுஷன் வேற அந்த பிள்ளைய என்ன பாடுபடுத்த போகிறான்னு தெரியல. பூ மாதிரி வேற இருக்கா, அவளுக்கு ஒன்றும் பண்ணலை. வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் எப்படி இந்த நிலமையில கல்யாணம் பண்ண போகிறேன்னு தெரியல. கவலைப்படாதீங்கக்கா, எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும். நம்ம அடுத்து என்ன ஆக வேண்டியதுன்னு பார்ப்போம். எப்பவும் போல எல்லாரும் போயிட்டாங்க. எது நடந்தாலும் நம்ம பேசுறத மட்டும் யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. சோஃபி, நம்ம அர்ஜுனனை ஒரு அக்காவை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போலடி. அவங்க வீட்டில் ஏதோ ப்ராப்ளமா, அதனால இம்மிடியேட்டாக கல்யாணம் பண்ண போகிறதா பேசிட்டு இருந்தாங்க. உனக்கு தெரியுமா? இல்லை, ஆனால் சரியாக புரியல. அர்ஜுனுக்கு கல்யாணமா? நம்ம அர்ஜுனுக்கு கல்யாணமா? லவ் பண்ணானா? எனக்கு சரியாக புரியல அனு, சீக்கிரமாக சொல்லு, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னடி என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியல. அவனுக்கு கல்யாணம்னா நீயே ஃபீல் பண்ணுற, என்னன்னாலும் என்கிட்ட சொல்லுடி. என்னை மன்னிச்சிடானு, உங்ககிட்ட நான் இதையும் சொல்லலை. நான் அர்ஜுனை லவ் பண்ணேன், ஆனால் அது அவனுக்கே தெரியாது. என்ன மாதிரி அனாதை பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பான்ட்டு நான் எந்த உண்மையும் அவன்கிட்ட சொல்லலை. இது யார்கிட்டயும் சொல்லிடாதடி ப்ளீஸ். லூஸ், எதுக்குடி இப்படி பண்ணுற? அனாதெல்லாம் சொல்லாதடி, நாங்களாம் எதுக்கு இருக்கோம், கவலைப்படாதடி. அர்ஜுன் உனக்கு வேண்டாம். அர்ஜுன் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காண்டி, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போகிறான். உனக்கு நான் இருக்கேன்டி, நம்ம எல்லாருமே ஒன்றா தான் இருப்போம், நீ கவலைப்படாத. அனாதெல்லாம் சொல்லாத ப்ளீஸ். எனக்காக நீ வருத்தப்படாதடி, நான் ஏற்றுக்கிறேன், எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன். அவன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் வேண்டிக்கிறேன்டி, நீ எதுவும் வருத்தப்படாத.